Hi students, today we are going to learn about 12th Commerce Unit 10, Chapter 28, Company Law and Secretarial Practice, Company Secretary. அதில் நம்ம voting பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் ரிவிஷனில் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் voting கேட்டிருந்தாங்க. ஸோ let us learn types of voting. நம்ம இப்போ பார்க்க போகிறது votingனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். The word vote is derived from Latin word votum. ஓகேவா? votum means one's wishes or desire. இப்போ ஓட்னா என்ன, ஓட் போடுறதுனா என்னன்னா, ஒரு 10 பேர் இருக்காங்க. ஓட்டு போடுறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 10 பேர்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஓட்டு போடுவாங்க. அது அவங்களோட டிசைர், அவங்களோட விஷஸ். அதுதான் ஓட் போடுறது. கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் காஸ்டிங் தேர் vote to select a candidate for an office. ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு இத்தனை பேர் கேண்டிடேட்டா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு யார் விஷ் இருக்கோ, அவங்களுக்கு யார் விருப்பமோ, அவங்களுக்கு யார் இன்ட்ரெஸ்டடோ அவங்கள அந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க. தே vote in their own wish. அவங்களோட சொந்த விருப்பத்துல தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. This is called voting. நம்ம நெக்ஸ்ட் நம்ம இந்த லெசன்ல 28 லெசன்ல எக்ஸ்பிளைன் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் அண்ட் சீக்ரெட் voting இருக்கு. அது நம்ம பார்க்கலாம். There are two types of voting. One is open procedure and secret procedure. Open procedure. This type of voting has no secrecy. All the members can see the voting. Open procedure-னா ஒரு மீட்டிங் மாதிரி எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு யார் யாருக்கெல்லாம் இதுக்காக கேண்டிடேட்காக ஓட்டு போடுறதுக்கு விருப்பம், ஓப்பனாக சொல்கிறது, வாய்ஸில் சொல்கிறது, எஸ் ஆர் நோன்னு சொல்கிறது. அதுமாதிரி எல்லா மெம்பர்ஸ்க்குமே யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு அந்த பப்ளிக்காக தெரியும். தட் இஸ் கால்டு ஓப்பன் ப்ரொசீஜர். அதில் 2 பாப்புலர் மெத்தட்ஸ் இருக்குது. வாய்ஸ் ஓட்டிங். வாய்ஸ் ஓட்டிங்னா என்ன, எஸ் ஆர் நோ அப்படின்னு தெரிவிக்கிறது. ரெண்டாவது voting பை ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ். யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கையை ரைஸ் பண்ணி ஷேக் பண்ணி காமிப்பாங்க. தட் இஸ் கால்ட் voting பை ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ். See here, by voice. Voice type of voting is a popular type of voting. Company's chairman allows the members to raise their voice for voting yes for approval and no for rejection. ஓகே, கம்பெனி சேர்மன் என்ன மெம்பர்ஸ்லாம் கூப்பிட்டு எஸ்னா ஓகே, இந்த கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறதுக்கு ஓகே, நோ ஃபார் ரிஜெக்ஷன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னோடய விஷ் கிடையாது அது அப்படிங்கும்போது நோன்னு சொல்லணும் அப்படின்னு அந்த சேர்மேன் சொல்லுவார். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், சேர்மன் அனௌன்சஸ் த ரிசல்ட் ஆஃப் வாய்ஸ் ஓட்டிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஷவுட்டட் வேர்ட்ஸ். இட் இஸ் அன் அன்சைன்டிஃபிக் மெத்தட். ஏன்னா பப்ளிக்காக யார் யாரோ கத்துவாங்க, எஸ் நோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே யார் யார் எஸ் எஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு பப்ளிக்கில் அவர் கவுண்ட் பண்ணி அந்த எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்றத சேர்மன் அனௌன்ஸ் பண்ணுவார். தட் இஸ் கால்ட் எஸ் ஆர் நோ பை வாய்ஸ். See here, voting by show of hands. By show of hands, chairman requests the members to raise their hands who wish to vote for the proposal. இப்போ யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கை ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சேர்மன் சொல்லுவார். யாரை செலக்ட் பண்ணுறது, இந்த நேம்ஸ்லாம் கொடுத்துட்டு இந்த நேம் ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் கையை ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கவுண்ட் பண்ணுவார். இந்த சேர்மன் கவுண்ட்ஸ் த ரேஸ்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ் த ரிசல்ட்ஸ். எவ்வளோ பேர் கை தூக்கியிருக்காங்கன்ட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்ஸை சேர்மன் அனௌன்ஸ் பண்ணுவார். திஸ் இஸ் voting by show of hands. செகண்ட், voting secret procedure. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஓப்பன் ப்ரொசீஜர். ஓப்பன் ப்ரொசீஜரில் பை வாய்ஸ் ஷோயிங் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ் ரெண்டு பார்த்தோம். அது பப்ளிக்காக எல்லாருக்கும் செலக்ட் பண்ணுறது. இது சீக்ரெட் ப்ரொசீஜர். ஒன்று பேலட் மெத்தட் அண்ட் போஸ்டல் மெத்தட். Secret procedure by ballot method and postal method. It is a popular voting method. Secret procedure is a popular voting method that could maintain the secrecy of the voter. நம்ம யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரிவிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே, நம்மளோட சீக்ரெட் நம்மளே மெயின்டைன் பண்ணணும். யாருக்கு நம்மளோட விஷயம் அவங்களுக்கு போட்டிருக்கோம், அதுதான் சீக்ரெட் ப்ரொசீஜர். இட் இஸ் பை பேலட் மெத்தட். Under the system, ballot paper bearing serial number is given to the members record their opinion by marking with a symbol, or shareholder have to cast the vote in a secret chamber and put it in the ballot box. Then chairman opened the ballot box in front of all scrutinizers. Votes are counted and the results announced.
எல்லார் இதுக்குமே வந்து சேர்மேன் ஓப்பன் பண்ணி பேலட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அனௌன்ஸ் பண்ணுவார் ரிசல்ட்டு. திஸ் இஸ் கால்ட் பை பேலட் மெத்தட். So by postal method, big companies, big association have members scattered all over the country follow this method of voting. பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் அவங்களோட மெம்பர்ஸ் வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரியில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெலாம் வந்து போஸ்டல் மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும். அண்டர் திஸ் மெத்தட் ஆஃப் voting, serial numbered ballot papers are sent by post in sealed covers to the members. போஸ்ட் வழியாக அமைச்சிருவாங்க. அந்த சீரியல் நம்பர் போட்டு சீல் பண்ணி அந்த பேலட் பேப்பர்ஸை அமைச்சிருவாங்க. அவங்க வந்து அதை பிரித்து அவங்களுக்கு என்ன யாருக்கு ஓட்டு போடணுமோ அதை செலக்ட் பண்ணி அதை டிக் போட்டு திருப்பி அனுப்புவாங்க. த மெம்பர்ஸ் ஆர் ஓட்டர்ஸ் ஃபில் இன் த பேலட் பேப்பர்ஸ் அண்ட் ரிட்டர்ன் தம் சீல்டு கவர். தட் கவர்ஸ் ஓப்பன் வென் த பேலட் பாக்ஸ் இஸ் ஓப்பன் ஃபார் த கவுண்டிங் த ஓட்ஸ். எப்போ அந்த பேலட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்களோ அதே டைம்லேயும் இந்த பேப்பர்ஸையும் பிரித்து அந்த ஓட்டை கவுண்ட் பண்ணி அந்த கம்பெனி சேர்மேன் வந்து ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவார். திஸ் இஸ் கால்ட் பை போஸ்டல் மெத்தட் ஆஃப் voting. Students, we have learned types of voting in chapter 28. There are two procedures of voting. First one is open procedure and second one is secret procedure. In each there are two types. In open, first voice voting and second raising hands. In secret procedure, first one is ballot method and second one is postal method. I have constructed this to be very simple for you, easy understanding and learning. Thank you students, best wishes for you. Stay safe. I will catch you soon with next topic. If you have any queries, send it typing in comment section. Thank you. Stay safe.